ஹாய் வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 days பிஃபோர் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலுக்கான நிறையா போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எஸ்பெஷலி ஃபார் மெக்கானிக்கல். அந்த மெக்கானிக்கலில் ஒரு 2 போஸ்டிங்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 86 வேக்கன்சி அண்ட் 84 வேக்கன்சி ஐடி லெவலில் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் சிவிலுக்கு நிறைய கேட்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் சிவிலுக்கு ரொம்ப கம்மியாக கேட்டு மெக்கானிக்கல் அதிகமாக கேட்டாங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஐடி லெவலுக்கு மெக்கானிக்கல் புக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கோடு மட்டுமே. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி, ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா த ட்ரேட் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் த நியூமெரிக்கல் கண்ட்ரோல் த மிஷின் டெக்னீஷியன் அப்படிம்பாங்க. அதான் அட்வான்ஸ்டு ஆப்ரேட்டட் டூல்ஸ் மிஷின் முதல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு ஆப்ரேட்டர் டூல்ஸ் மிஷின் இருந்துச்சு. இப்போ என்னன்னா அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் த கண்ட்ரோல் மிஷினிங் டெக்னீஷியன் இருக்கு. அதான் சிஎன்சி, அட்வான்ஸ்டு சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியனுக்கான போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 86 வேகன்சிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மெட்டீரியல்ஸ் இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 எக்ஸாம் தான் மெக்கானிக்கலுக்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன். ஓகேங்களா, இந்த 2 புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா த ட்ரேடு த ரோபோட்டிக்ஸ் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா த அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷின் டெக்னிக்ஸ் இருக்குல்ல, இந்த 2 இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐடி புக்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இது நம்ம சிவிலை பொறுத்தவரை சர்வேயர் அண்ட் டிராப்ஸ்மேன் எழுதவங்க நிறைய பேருக்கு தெரியும். என்ன ரீசன் அப்படின்னா ஐடி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஐடி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா இது எங்களுக்கு நாங்கள் சிவில் நாங்கள் சர்வேயர் அண்ட் டிராப்ஸ்மேன் எக்ஸாம் எழுதுனால எங்களுக்கு இது ஃபெமிலியர். நீங்கள் மெக்கானிக்கல் மேபி இப்போ தான் புதுசாக எழுதுவீங்க, டிகிரியாக இருக்கட்டும் டிப்ளமாவாக இருக்கட்டும் ஐடி லெவலாக இருக்கட்டும், உங்களுக்கு லெவல் ஸ்டாண்டர்ட்னா ஐடிஐ ஸ்டாண்டர்ட் தான். ஐடி புக்ஸில் இருக்கிற த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க பேப்பர் 2க்கு. ஓகே, பேப்பர் 1 காமன் டு ஆல் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதான் அந்த புக்கு. ஓகேங்களா, நம்ம சொன்னோம்ல த அட்வான்ஸ்டு அந்த புக் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் பார்த்துங்க. அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் த நியூமெரிக்கல் கண்ட்ரோல் த சிஎன்சி மிஷின் டெக்னீஷியன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 years கோர்ஸ். இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 year கோர்ஸு. பட் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 years, 2 புக்கு இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நம்ம இதோட சிலபஸ் எடுத்துங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன் த ஃபர்ஸ்ட் எய்டு அதே தான் இந்த புக்லையுமே இருக்கும். ஓகே, ஐடி லெவலில் ஐடி புக்கில் என்ன இருக்கோ அதே டாபிக் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சேஃப்டி. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் த சேஃப்டி, இதே தான் நமக்கு இதுலேயும் கொடுத்துருக்குறது. ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா த சேஃப்டி ஃபர்ஸ்ட் எய்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் டேர்னிங் மில்லிங் ஆப்ரேஷன். ஓகேங்களா, அதே தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா த பேசிக் டேர்னிங் அண்ட் த பேசிக் மில்லிங். ஓகேங்களா, நம்ம சிலபஸில் என்ன இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்ம் டேர்னிங் அண்ட் மில்லிங் ஆப்ரேஷன் அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டிராயிங் குவாலிட்டி சர்ஃபேஸ். ஓகேங்களா, இங்கே இருக்கிறது தான் அடுத்த இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, மேலே இருக்கிறது பாருங்களேன் த டிவைடர் த பேசிக் ஃபிட்டிங்கில் தான் இது கொடுத்துருக்காரு. வெர்னியர் கேலிபர், வெர்னியர் ஹைட் காஜ், இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள். வெர்னியர் கேலிபர், மைக்ரோமீட்டர், காஜ், ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராசஸ் ஃப்ளோ, இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாமே இந்த 5 ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துடும். பேசிக் ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, மெயின் ஃபங்க்ஷன்ஸு. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் டு சிஎன்சி மிஷின்ஸ். ஓகேங்களா, இது வந்து நம்ம இன்னொன்று சொல்லியிருக்கல செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃபண்டமெண்டல் ஆஃப் சிஎன்சி மிஷின். ஓகே, அதோட டாபிக் தான் இங்கே இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் சிஎன்சி மிஷின் தான் இன்ட்ரோடக்ஷனு. ஒரு 30 pages இருக்கும். இந்த 30 pages நீங்கள் ரெஃபர் பண்ணாவே போதும். ஓகேங்களா, அந்த டாபிக் இருக்குதா. அடுத்து சிஎன்சி டேர்னிங். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் இந்த சிஎன்சி டேர்னிங், இந்த டாபிக் அப்படியே இருக்கு பாருங்கள். ஐடி புக்கில் என்ன இருக்கோ அதே தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கொடுத்துருக்காங்க, அதை தான் சொல்ல வரேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் மிஷின்ஸ். ஓகேங்களா, அந்த இதுவுமே நமக்கு கொடுத்துருக்காங்க, விஎம்சி அப்படிம்பாங்க. ஓகே, சிஎன்சி இந்த வெர்டிக்கல் மிஷின் சென்டர் அப்படிம்பாங்க, அந்த டாபிக்குமே இதில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ருட்டீன் மெயின்டெனன்ஸ், அது கீழே இருக்கிறது எல்லாமே மெயின்டெனன்ஸ். இங்கே ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும்,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல ஒரு மெயின்டெனன்ஸ் ஸ்கில் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த யூனிட். ஓகேங்களா, இதில் எக்ஸஸாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த விஎம்சி கோட் அண்ட் எம் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா, இந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கும். ப்ராக்டிகல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அந்த ப்ராக்டிகல்ஸ்னு ஒரு புக் இருக்கும். அந்த ப்ராக்டிகல்ஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகும். ஓகேங்களா, இந்த கோடிங் ரிலேட்டடாக எம் கோடிங் இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இருக்குது பாருங்க. அந்த ப்ராக்டிஸ் சிஎம்இ லேத் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, அந்த கான்டூர் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் ஆட்டோ மோடு, இந்த ப்ரோக்ராம் என்ட்ரி கோடு எடிட்டன்சி மீனிங். ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் கவர் ஆகிடும். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் டு வெர்டிகல் மிஷினிங் சென்டர் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம் விஎம்சி ஜி கோடு அந்த எம் கோடு ப்ரோக்ராமிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா, இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்காக தான் இருக்கும். அது நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்ன சிம்பிள் பேசிக் ப்ரோக்ராம் ரொம்பலாம் வேணாம், அதோட எடிட் ஆப்ஷன் அதோட ஆப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் மிஷினிங். ஓகேங்களா, இந்த சிஎம்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் எய்டட் சிஎன்சி இது வந்து கேட் கேமு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இருக்கும். ஓகேங்களா, லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் எய்டட் இந்த மிஷினிங் வந்து இதுக்குள்ளேயே வந்துடும். இந்த ப்ராக்டிகல் புக் இருக்குல்ல இதுக்குள்ளேயே வந்துடும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் இந்த இதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷினிங் டெக்னீஷியன். ஓகே, சிஎன்சிக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ படிக்க ஆரம்பிச்சிருங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸுமே இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்கே ஏன்னா நீங்கள் வந்து நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், அதனால் கேட் லெவலுக்குலாம் படிக்கிறது இருக்குல்ல, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியரிங் தான் தேவையில்ல. ரொம்ப பேசிக்காக ஐடி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா உங்களோட எழுத போகிறது யாருன்னா ஐடிஐ முடிச்சவங்க எழுதுவாங்க. ஓகேங்களா, அதனால் ஐடி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இதில் கேட்கணும். அதனால் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா, இப்போ சிஎன்சி மிஷின் அப்படின்னா இந்த சிஎன்சி டயக்ராம் போட்டு இதில் கேட்டிருப்பாங்க என்னென்ன இது ஒரு பார்ட்டோட நேம் என்ன, ஓகேங்களா, பிஓஎஸ்னா என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும். ஓகேங்களா, ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஐடிஐ சர்வேயர் அண்ட் டிராப்ஸ்மேன் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஐடிஐ லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. எதுவுமே ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் வரல. நம்ம இன்ஜினியரிங் லெவலுக்கு தான் கொஸ்டின்ஸ் கேட்கவே இல்லை, ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இது ரொம்ப சிம்பிள். இதில் ஒரு 6 கொஸ்டின்ஸ் பேங்க் இருக்குது. இந்த 6 கொஸ்டின் பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதனும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதில் 2 புக் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று. ஓகேங்களா, இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ்க்கான புக் வந்து இன்னொரு 2 டேஸில் நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். பட் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸுக்கான இங்கே எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸில் இது வந்து 1 இயர் கோர்ஸ் தான். நம்ம சிஎன்சி தான் 2 இயர்ஸ் கோர்ஸ் ஐடிஐ பொறுத்த வரையும். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் கோர்ஸ் தான். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இதுலேயுமே அதே தான், சேஃப்டி இந்த மாதிரி தான். ஓகே, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஓகே, அந்த 3D பிரிண்டிங் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா, இது கொஸ்டின்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கும், பார்த்தீங்கன்னாவே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இதில் ஒரு 3 எம்சிக்கு கொஸ்டின் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங்கில். இந்த இதுக்கான புக் மட்டும் வித்தின் 1 or 2 டேஸில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சிஎன்சி கிடைச்சிருச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் ஈஸியாக வித்தின் எ வீக்குள்ளே நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தவங்க இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங் முடிச்சவங்க இருக்கட்டும், இந்த 2 இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போஸ்டிங் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போலேருந்து படிச்சிங்கனாவே ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் ஜேடிஓக்கு நீங்கள் படிங்க, இது ஐடிஐ லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் இந்த புக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாபிக் தான் இது ஒன்று பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க, இல்லைனா மொபைல்லையாச்சும் வச்சு படிங்க. ஓகேங்களா, ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிஎன்சியை பற்றி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ உள்ள டாபிக் நீங்கள் எடுத்து போகுதுன்னா அந்த மெக்கானிக்கலுக்கு சிஎன்சி ப்ரோக்ராமிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நமக்கு உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, அந்த இதுக்காக தான். ஓகே கைஸ், இதே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் ட்ரிபிளையும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் கேட்டிருந்தீங்க. டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ட்ரிபிளைக்கும் நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, தேங்க்யூ.